ஐபிஎல் தொடரின் 24வது லீக் போட்டியில பெங்களூருவை 6 விக்கெட் வித்தியாசத்துல வீழ்த்தி டெல்லி அசத்தி இருக்கு. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் பண்ண பெங்களூருக்கு பெல்சால்ட் கோலி ஜோடி அட்டகாசமான தொடக்கம் கொடுத்தாங்க. 3வது ஓவரிலேயே 50 ரன் குவிச்சு பெங்களூரு மிரட்டுச்சு. சால்ட் 37 ரன்னில் ரன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பெங்களூருக்கு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. படிக்கல், கோலி, லிவிங்ஸ்டன் அடுத்தடுத்த விக்கெட்டுகளையும் பெங்களூரு இழந்துச்சு. கேப்டன் பட்டிதாரும் பெருசா பங்களிக்காத நிலையில இறுதி கட்டத்துல டிம் டேவிட்டோட கேமியோவால 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 163 ரன் எடுத்துச்சு பெங்களூரு. அடுத்து 164 ரன் இலக்க நோக்கி ஆடின டெல்லி அணியில டூப்ளெசி, ஃப்ரேசர் மெக்கர்க், அபிஷேக் போரல்னு 3 பேரும் ஒற்றை இலக்கத்துல ஆட்டம் இழந்து அந்த அணிக்கு அதிர்ச்சி அளிச்சாங்க. கேப்டன் அக்சர் பட்டேலும் 15 ரன்னுக்கு ஆட்டம் இழக்க டெல்லி தடுமாறுச்சு. அப்போ 5வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த KL ராகுல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இணை ஆரம்பத்துல நிதானமா விளையாடி பார்ட்னர்ஷிப் கட்டமைச்சாங்க. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின லோக்கல் பாய் KL ராகுல் அரை சதம் அடிச்சு அசத்தினாரு. 2 பேரும் விக்கெட் ஸ்டாண்ட் பண்ண பிறகு போக போக அதிரடியா ஆட ஆட்டம் டெல்லி பக்கம் வந்துச்சு. இறுதியில 18வது ஓவர்ல இலக்க எட்டின டெல்லி 6 விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றுச்சு. KL ராகுல் ஸ்டப்ஸ் இணை 5வது விக்கெட்டுக்கு 111 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சு டெல்லிக்கு தொடர்ச்சியா 4வது வெற்றியை தேடி தந்திருக்காங்க. 93 ரன் அடிச்சு ஆட்டமிழக்காம இருந்த KL ராகுல் என்னோட ஹோம் கிரவுண்டில் நான் தான் கிங்னு சொல்லாம சொல்லி இருக்கிறாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.